நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷனை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸ்ல தான் வேல்யூ கொடுத்துருக்கோம். வேல்யூ 1ல வந்து 3 வேல்யூ கொடுத்துருக்கோம். வேல்யூ 2ன்ற காலம்ல வந்து இந்த ரெண்டு வேல்யூஸோட அடிஷனல் வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் பண்றது, அதாவது செல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அடிஷனல் வேல்யூ ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு எல்லா கால்குலேஷனுக்குமே ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிடுவோம். ஈக்குவல் டு செகண்ட் வேல்யூ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அடிஷனுக்காக பிளஸ் ஆட் பண்ணிக்கணும், பிளஸ் ஆபரேட்டர் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ கிளிக் பண்ணிக்கணும். இது கிளிக் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதனுடைய அடிஷனல் வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகிடும். இப்போ இந்த செல்ல இன்சர்ட் பண்ண ஆபரேஷன் வந்து இந்த ரெண்டு செல்லையும் இன்சர்ட் ஆகணும் அப்படின்னா, அதாவது இந்த ரெண்டு வேல்யூஸோட அடிஷனல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்னா இந்த செல்ல இருக்க இந்த டாட்டை கிளிக் பண்ணி டிராக் பண்ணி எடுத்து விட்டா போதும், அதனுடைய ஆன்சர் வந்துடும். சேம் ஆபரேஷன் இங்கேயும் பண்றோம். ஈக்குவல் டு செகண்ட் நம்பர் சப்ராக்ஷன்ன்றதுனால மைனஸ் ஆட் பண்றோம். நம்ம சப்ராக்ஷன் வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. திரும்பவும் கார்னர்ல இருக்க டாட்டை பிரஸ் பண்ணி டிராக் பண்ணி இழுத்து விடுறோம். அதனுடைய சப்ராக்ஷன் வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து மல்டிபிகேஷன் வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்காக திரும்பவும் சேம் ஆபரேஷன் பட் டிஃபரண்ட் ஆபரேட்டரை யூஸ் பண்றோம். செகண்ட் நம்பர் மல்டிபிகேஷனுக்காக ஸ்டார் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் என்டர் பிரஸ் பண்றோம். 5 8s are 40. So same process drag பண்றோம். மற்ற ரெண்டு வேல்யூஸ்க்கான மல்டிப்ளிகேஷன் வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் ஒன் டிவிஷன், செகண்ட் நம்பர் டிவிஷன் ஆபரேட்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் என்டர் பிரஸ் பண்றோம். 1.6 வந்துருச்சு. ஸோ டிராக் பண்ணி எடுத்து விட்டா மற்ற ரெண்டுக்கான டிவிஷன் வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகிடும். So cell reference யூஸ் பண்ணி arithmetic operation இப்படிதான் செய்யணும். Okay friends, thank you.